ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரசுவை அடசில். வாங்க இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் ரங்கூன் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவு, அதாவது எல்லாமே சமமாக எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவு ரவை, 1 கப் அளவு தேங்காய் துருவினது, 1 கப் அளவு வெல்லம், கொஞ்சம் முந்திரி, திராட்சை, இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கரெக்டாக அளந்து நம்ம எந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறோமோ அந்த அளவில் 3 கப்பு தண்ணி வந்து ஊற்றி நல்லா வெல்லம் வந்து கரையிற அளவுக்கு மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் இந்த உடைச்ச முந்திரி பருப்பு, திராட்சையெல்லாம் நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா முந்திரி பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். நம்ம இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற தேங்காய் இருக்குது இல்லையா, அதையும் வந்து நம்ம இந்த நெய்யிலேயே சிம்லேயே வச்சு நம்ம வதக்கிக்கலாம். அதையும் நம்ம வந்து ரெண்டு நிமிஷம் பக்கம் நம்ம நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுடுவோம். நான் ஒரு நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நான் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நல்லா அந்த பக்கம் வந்துடுச்சு. நான் இது வேறு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். அதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ரவை இருக்குது இல்லையா, ஆல்ரெடி நான் இதை வறுத்து வச்சுருக்கிறேன். அந்த ரவையை இப்போ நான் இதில் நெய்யில் வந்து கொஞ்சமாக வறுத்துக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக வறுக்காமலேயும் நீங்கள் வந்து இப்போ நெய்லையும் கூட வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து மீடியம் சைஸ் ரவை இருந்துச்சுன்னா இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பதத்துக்கு. ஸோ நம்ம இதுக்கு வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து நெய்யோடு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்குறீங்க இல்லையா, அது வந்து பதமெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து வெல்லம் வந்து தண்ணியில் கரையிற அளவுக்கு இருக்குது இல்லையா, அந்த தண்ணியை வந்து ரவையை நம்ம சிம்மில் அடுப்பில் வச்சுட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்ம கிளறி விட்டுக்கணும் அந்த வெள்ளை தண்ணியை. அப்போ அந்த வெல்லம் தண்ணியை வந்து நம்ம இதோட சேர்த்து கலந்துட்டு தேவையான அளவு இதுக்கு உப்பு, இந்த நம்ம வந்து இனிப்பு வந்து எந்த இனிப்பு செஞ்சாலுமே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டோம்னா அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம இப்போ 2 ஏலக்காய் போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன். இதை சர்க்கரையோடு சேர்த்து அது மட்டும் நம்ம போட்டு இதோட நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த ரவை வந்து நம்ம ஒரு சின்ன பர்னரில் நான் வந்து ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா நான் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். சிம்மில் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த ரவையெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் அந்த வெள்ளைப்பாகோடு சேர்த்து. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்திருக்கும். நமக்கு தேவையான அளவு நெய் வந்து நடுவில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இந்த சமயத்தில் இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, தேங்காய் அதோடு சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது வந்து நம்ம ரவை வெந்ததுக்கப்புறம் இதை சேர்த்து கலந்துக்கணும். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் இந்த இதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. நான் இதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கிறோம் தேங்காவெல்லாம். ஸோ அதெல்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம தேவைக்கு ஏற்ப நெய் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தேவைக்கு நான் நெய் போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நான் நெய்யெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு தட்டு போட்டு மூடி வச்சு நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கொஞ்சம் வேக விட்டுக்கிறேன். அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரங்கூன் புட்டு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த அளவுக்கு நல்லா அந்த உதிரியாக நல்லா எடுத்து ஃப்ளஃபியாக சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு அந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு ரங்கூன் புட்டு. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம ரொம்ப ஃபெஸ்டிவல்க்கெல்லாம் ஃபேமஸான டிஷ் இது. நான் இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்குறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நமக்கு வந்து இப்போ ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இருந்துச்சுன்னா அதுலேயும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா ஒரு குழிக்கரண்டியில் தான் எடுத்து இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த மான்சூன் கிளைமேட்டுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூடாக சாப்பிட்டா ரொம்ப இதமாக இருக்குது, நல்லாயிருக்கு. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.